திருச்சிற்றம்பலம். தின்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கும்ப ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு மார்ச் மாசம் வரைக்கும் ஜென்மத்துக்குள்ளேயே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். 4ன்னா வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், தாய் உறவை சொல்லக்கூடியது. 9ன்னா பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், தந்தை உறவு, உங்களுடைய குருநாதர், உயர்கல்வி, 2ஆம் படிப்பு, வெளிநாட்டு வேலை, இது போல நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே மேஜரா வரக்கூடியது, எல்லாருமே அது கேட்கக்கூடிய கேள்விகள். சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சனியோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவா நடக்குமே தவிர மற்றபடி இதற்குண்டான ப்ராசஸிங் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஜாதகத்திலேயே சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டாலே பண வரம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கும்பராசிக்கு ராசிக்குள்ளே சனி சுக்கிரன் இருக்கும் பொழுது முதல் கட்டமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இது பணவரவுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. அதாவது காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, கிரக சேர்க்கைகள் அதெல்லாமே நிறைய இருக்கு. இதுல சனியும் சுக்கிரனும் ஒரு வகை. அது திடீர்னு பணவரவை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. எப்பொழுதுமே ஜாதகத்துல இது மாதிரி இருந்ததுன்னா எப்பொழுதுமே ஜீவனத்துக்கும் பணத்துக்கும் குறைவில்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப கும்பராசிக்கு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும்போது இது உங்களுக்கு முழுமையாக 100% வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாய் சொத்து, தந்தை சொத்து, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கேட்கிறீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் ஜென்ம சனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நிதானமாக யோசிச்சு நிலைமை தெரிந்து இது போல விஷயங்களை மூவ் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரம் பெறுகிறார். ரோகிணினா சந்திரன். சந்திரன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. கடன், நோய், வழக்கு, எதிரிகள், வேலையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு 6ஆம் இடம். அப்போ அதுல வக்ரம் பெறும்பொழுது உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கோபங்களோ மன கஷ்டங்களோ, ஏதாவது நகை இடமானத்தில் வைக்கிறதோ, பணம் விரயமானதோ, பணம் ஏமாற்றுதல் வந்ததோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பிப்ரவரி 4ஓட முடிய போகுது. ஏகദേശம் இந்த மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு குருவனுடைய வக்ர நிவர்த்தி. ஓகே, அதுக்கப்புறம் குரு யார் உங்களுக்கு? தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர். அதற்கப்புறம் ஜனவரிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு, லாபங்கள், எதிர்பார்த்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பண வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இருப்பினும் குரு வக்ரமாக இருந்தாலும் கூட இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவை ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல போய் வக்ரமாகிறார். நீசம் பெற்று வக்ரமான கிரகம் உச்சபலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட 10ஆம் அதிபதி வக்ரம் ஆனதுக்கு அதுக்கு முன்னாடி வெறும் நீசத்துல இருக்கும்போது நிறைய தொழில் தடைகள், ஏமாற்றங்கள், அதே போல கூட பிறந்தவங்களோட சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும். அப்ப எப்போ இந்த வருடம் இந்த மாசம் முழுவதும் வக்ரமாக இருக்கிறார். அதுவும் பாருங்க உங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில தான் இருக்க போறார். அப்ப 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பண வரவு, தொழில ஒரு மாற்றங்கள், தொழில ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்க முயற்சிகள் கைகூடும். கொஞ்சம் முயற்சிகள் தடைப்படும், கொஞ்சம் சோம்பலா இருக்கும், அடுத்தது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா வக்ரம்னா ஒரு பாசிட்டிவா சொன்னாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை அது கொடுத்துரும். சோ அதனால இது சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கும்பராசி எப்பவுமே கடின உழைப்பை போட்டால் மட்டுமே பிரதிபலன் உண்டு அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த ராசிக்குண்டான பலன். அப்போ கொஞ்சம் கடினமா போடுங்க, நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வெற்றி, விஜயம், வீரம், தைரியம், விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுக்கு எல்லாமே உங்களுடைய ராசி இயங்கும் பொழுது அது இயங்கும். அப்ப ராசி இயக்கணும்னா கொஞ்சம் கடின உழைப்பை போட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக பண வரவும், தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் இயற்கையாகவே நம்ம சொல்லியாச்சு இந்த கட்டத்தில் இருக்கும்பொழுது என்ன பண்ணி கொடுப்பார். அடுத்தது புதன். இந்த செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 20ஆம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் பிரஷர், கடின உழைப்பை போட்டீங்கன்னாலும் கூட 21ஆம் தேதிக்கு மேல 5ங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப 5, 10 தொடர்பு ஏற்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். 5ங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்றதுனால திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், உங்க ஜாதக அதிர்ஷ்டங்கள் இருந்ததுன்னா இங்க உங்களுக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதை லிங்க் பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்க உங்களுக்கு
புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அடுத்தது 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். 5 குடையவர் 11க்கு வரும் பொழுதும் அதே போல 10ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போறதும் இதெல்லாம் வந்து ஒரு தொடர்புகள், கிரக தொடர்புகள்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு பண வரவும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளா தொழில் இல்லைங்க, தொழிலை விட்டு வந்துட்டேங்க, தொழில நிம்மதி இல்லை, கடின உழைப்பு, தொழில் நிலையில் ஒரு கெட்ட பெயர், ஆனால் கெட்ட பெயருக்கு உண்டான ஒரு நல்ல பெயரோ அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து அந்த உண்டான ஊதியங்களோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இந்த மாதம் இந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது, ஏன்னா 8 குடையவர் 11 5 குடையவர் 11க்கு வரப்போகிறார். வெறும் 20 நாள் மட்டும்தான், 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ராஜயோகங்கள் ஏற்படும். திடீர் பணம், அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சம்பந்தப்பட்டு, சீட்டு சம்பந்தப்பட்டது, உழைப்பில்லாம வரக்கூடிய பணங்கள், மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாமே அது சார்ந்த தொழில நீங்க இருந்தீங்கன்னா இந்த 20 நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ செவ்வாயும் அங்க மேல ஏறினதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு புதனும் இந்த 4ஆம் தேதிக்கு மேல 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த காலத்தை கும்பராசிக்காரர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு பணக்கார கிரகமாக இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா மூவ் பண்ணுங்க. ஆனா இருப்பினும் இந்த மாதம் அருமையாக இருக்கும். என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு லாபங்கள் உண்டு. எதை எடுத்து வைத்தீங்கனாலும் எதை நோக்கி நீங்க பயணப்படுறீங்களோ அந்த பயணத்துக்கு உண்டான லாபங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்போ 7ஆம் அதிபதி 11 இருந்ததுன்னா கணவருக்கு வருமானம், கணவர் மூலமாக லாபங்கள், மனைவி மூலமாக லாபங்கள், நண்பர்கள் மூலமாக லாபங்கள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறது, குடும்ப தேவைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது, கணவன் மனைவி அந்யூன்யமாக இருப்பது, 2ஆம் திருமண அமைப்பு தேடிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த 14ஆம் தேதிக்குள்ள தேடுங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவே 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 12க்கு போறார். அப்போ கணவர் மூலமாக மனைவி மூலமாக சில விரயங்கள், அந்த உங்க குடும்ப ரீதியாக ஒரு இன்ப சுற்றுலா, இது போல ஒரு ஜாலியா இருக்கணும், சுகமா இருக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறது எல்லாமே, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றணும் அப்படிங்கறத நினைக்கிறது எல்லாமே 14ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. 14ஆம் தேதிக்கு மேல கடின உழைப்பு போட வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் விரயங்கள் ஆகும், மருத்துவ செலவுகள் வரும், இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிகளுக்கு கொஞ்சம் சின்ன சண்டைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது கணவருக்கும் மனைவிக்கும் ஏதாவது மருத்துவ செலவுகள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கவலைகளோ, அலைச்சலோ, வீண் விரயங்களோ, பணம் அதாவது பயணங்கள் மூலமாக நிறைய பணம் விரயமாகிறது, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு. அதெல்லாம் 14ஆம் தேதிக்கு முன்னாடியே சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதே இந்த லாபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இருக்குது அப்படிங்கிறது உண்டு. நீங்க தைரியமாக 24ஆம் தேதி வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் மூவ் பண்ணலாம். 15ஆம் தேதிக்கு மேல மட்டும் பாத்துட்டீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி சனி சுக்கிரன் காம்பினேஷன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால இழந்த பணத்தை மீட்டு எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், விடாமுயற்சியோட கடின முயற்சியோட இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதகத்துல தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.